ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலில் முதல் மரியாதை நம்ம கார்த்திக்கு தான் கிடச்சிது. இதை நினச்சி நம்ம சிவனாண்டி முத்துவேல்ஸ் ரெண்டு பேருமே செம்ம கடுப்பில் இருக்காங்க. அது எப்படி சித்தப்பு அவனுக்கு கிடைக்கலாம், அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே கார்த்தியோட ஃபேமிலியை தான் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட குடும்பத்தினால தான் நாங்கள் இப்போ கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தம்பி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட சிவனாண்டிக்கு செம்ம கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவனாண்டி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா சாமுண்டேஸ்வரி வீட்டில் இருக்கிறனால ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் அவங்களால எடுக்க முடியல. அப்போது சந்திரா நினைக்கிறாங்க, என்னது இது, இவங்க போய் இப்போ ஏன் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ அக்கா வேற இருக்காளே, அக்கா முன்னாடி எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி சந்திரா ஃபோன் படுக்க அடிச்சுக்கிட்டே இருக்கு, நீ படுக்க கம்முன்னு இருக்க, ஏதாவது முக்கியமான காலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா முக்கியமான கால்லாம் இல்லை, நான் அப்புறமேற்கா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து ஆசாசியாக கார்த்திக்காக லஞ்ச்லாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அப்போது நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி சொல்லாம கொள்ளாமல் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் உங்களுக்காக தான் லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. வகை வகையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம கார்த்தி அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரேவதி அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ரேவதிக்கு வெக்கத்தை பார்க்கணுமே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி சாப்பாடெல்லாம் நம்ம ரேவதிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, மாமா கூடிய சீக்கிரமாகவே நான் இந்த வீட்டில் வந்து வாழணும், எப்போ எங்கள் அம்மா சம்மதம் சொல்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத ரேவதி, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறமா கண்டிப்பாக என்னோட முடிவை நான் மாற்றவே மாட்டேன், உன்னைய கையோட நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா இங்கே கோயிலில் என்ன நடந்தது தெரியுமா, அந்த கார்த்தி பையனுக்கு தான் முதல் மரியாதைலாம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் அம்மனுக்கு பேங்க்கில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ மேலே பண்ணி வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி சாம கோபப்படுறாங்க. அப்போது சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பார் சந்திரா, இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான், இந்த ஊர் பயிலுங்க ஒருத்தன் கூட நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க, அதனால எப்படியாவது கார்த்திக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது சந்திரா சொல்கிறாங்க, இருங்க நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக்கு லஞ்செல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து ரேவதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரேவதி எங்கே போயிட்டு வர, அதுவும் இல்லாமல் கையில் டிஃபன் பாக்ஸோட வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம ரேவதி ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ சந்திராவுக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியும்டி, அந்த கார்த்தி பையனுக்கு தானே போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வர, இதை கூட புரிஞ்சுக்க முடியாத மக்கள் இல்லை நான், ஆடு எவ்வளோ ஆட்டம் ஆட முடியுமோ ஆடு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அக்கா கிட்ட கையும் கல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் நான் மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நினச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா ஓடி வந்து சிவனாண்டி தான் பார்க்குறாங்க, என்னங்க நடக்குதுங்க, அந்த கார்த்தி பையன் பாட்டுக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுல ரொம்பவே மும்மரமாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான், இப்படியே போச்சுன்னா அப்புறம் நம்மளாம் டம்மி பீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, இப்போ என்னதான் சந்திரா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க, பேசாமல் நகையை திருடிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சந்திரா சொல்கிறாங்க, மாமா சும்மா நகைன்னே கிடக்காதீங்க, ஏற்கனவே நம்ம நிறைய தடவை மாட்டிக்கிட்டோம், இப்போயும் கண்டிப்பாக நகை காணாமல் போச்சுன்னா நம்ம மேலே தான் அந்த பழி விழும், நகையெல்லாம் எடுக்க வேணாம், நம்ம பேசாமல் சாமி சிலையவே திருடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா இது கூட நல்ல ஐடியா தான் இருக்குது, சாமி சிலையை எடுத்துட்டா கண்டிப்பாக அங்கே பூஜை பண்ணுறதுக்கு சாமி சிலை இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இப்போது அந்த சாமி சிலையை நம்ம வெளியாளுங்களை வச்சு தூக்கக்கூடாது, நம்மளே தான் எல்லாமே பண்ணணும், நம்மளே பண்ணாதான் அந்த கார்த்திக்கு சந்தேகம் எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, சரி மருமகளே இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லை மாமா நம்மளாம் மாட்டிக்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு தான் அந்த கார்த்தியோட பேரை நம்ம கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே முத்துவேல் சிவனாண்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, சரி சந்திரா நாங்கள் ஆகிற வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அம்மனுக்கு நகையெல்லாம் சாத்தியிருக்காங்க, இதனால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நல்லா தெரியும். எத்தனை தடவை தான் இந்த நகையை திருடுறது, கோயில் சிலையை திருடுறது, இப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னே தெரியல, கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த சைடு சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே ரொம்ப காமெடியாக வந்து கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து சிலையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் எல்லாருமே பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வரும்போது அங்கே சாமியவே காணா, என்னடா இது வழக்கம் போல் எப்போவுமே நகை தான் காணாமல் போகும்,
இப்போ என்னன்னா சாமியவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி, சாமி சிலை காணாமல் போயிடுச்சுப்பா, கோயில் கும்பாபிஷேகம் வேற நெருங்கிட்டு இருக்கு, நம்ம பூஜையெல்லாம் பண்ணாதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை இங்கே இருக்கிற யாரோ தான் இந்த சிலையை எடுத்துருக்கணும், கண்டிப்பாக நம்மளுக்கு வேண்டாதவங்க தான் இதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி முத்துவேலை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது சிவனாண்டி சொல்கிறாங்க, என்னங்கய்யா நேற்று தான் இவரெல்லாம் வந்து நகையெல்லாம் போடுற மாதிரி போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, இங்கே பார் சிவனாண்டி, தேவையில்லாமல் தெரியாமல் பேசாத, கார்த்தி தம்பியை இப்போ தானே வந்தார், அவரே நகையெல்லாம் போட்டுட்டு அவரே எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா சும்மா கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமாக அந்த சிலை எங்கே போச்சுன்னு தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதை நான் சீக்கிரமாக தேடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனத்தை வந்து ஒரு மார்வாடி வேஷம் மாதிரி போட வச்சு நம்ம சிவனாண்டி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் சகல, நான் சொன்ன மாதிரியே பேசி எப்படியாவது அந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையுமே விலைக்கு வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம மயில்வாகனமும் கார்த்தியோட பேச்சை கேட்டுட்டு சிவனாண்டி முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சாமி சிலையை நாடு கடத்துறதுக்காக விலை பேசுகிறாங்க. விலை பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சிவனாண்டிக்கு மயில்வாகனத்தை பார்த்து கொஞ்சம் டவுட் வருது, எப்பா சித்தப்பா, இவரை பார்க்கும்போது இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட பேசுகிறாங்க. அப்போது முத்துவேல் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, இவனே சேட்டுக்காரன், இவன் எங்கே இங்கே இருக்க போகிறான், இந்த ஊரெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது, சீக்கிரமாக பேசி பணத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னங்கய்யா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து சிலையை கொடுத்துறோம், நீங்கள் பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு மயில்வாகனம் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நம்ம சொன்ன மாதிரியே பேசிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஏப்பா சகல, நீ சொன்ன ஸ்கிரிப்ட் ஒன்று கூட விடாமல் நான் பேசிட்டேன்ப்பா, அவங்களும் நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் முன்னாடியே எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரியை தான் காட்டுறாங்க. நம்ம ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த கோயில் மரியாதை உங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதுமே நம்ம சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது, என்னடி சந்தோஷப்படுறியா, சந்தோஷப்படு, இந்த சந்திராவை மீறி கண்டிப்பாக உங்களுக்குலாம் நல்லதே நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் நிம்மதின்ற ஒன்று வர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, என்னங்க நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, நான் விலையெல்லாம் பேசிட்டேன் அந்த சிலைக்கு, நீ எதுக்குமே கவலைப்படாத சந்திரா, நம்ம வந்து நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தியோட பிளான் தெரியாமல் இந்த சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் 3 பேருமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி கரெக்டாக கையும் கல்லுமா சிவனாண்டியை பிடிச்சி ஜெயிலில் தான் தள்ள போகிறாங்க. இந்த சிவனாண்டிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு கோயில் சிலையை திருடுறது, இந்த நகையை திருடுறது, இப்படியே தான் அவங்க ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க போல். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.